ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் மழைக்காலத்துக்கு தேவையான ஒரு சில கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது கூடவே மழைக்காலத்தில் வீடு துடைக்கிறதுக்கு பதிலாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது என்ன அப்படிங்கிறத வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நாட்டு மருந்து கடைகளில் வசம்புன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு, பிறந்த குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம கிச்சனில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல மணமாக இருக்கும். மழைக்காலங்களில் நம்ம யூஸ் பண்ணுற அரிசி பருப்புலலாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வண்டு புழு பூச்சியெல்லாம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். இதனுடைய வாசனைக்கு பூச்சிகள் அண்டாதுன்னு சொல்லுவாங்க. மழைக்காலம் அப்படிங்கிறதுனால நம்ம எந்த ஒரு பொருள் வச்சாலுமே, முக்கியமாக ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் வைக்கிறோம் அப்படின்னா அதில் குட்டி குட்டியாக பூச்சிகள், கொசுக்கள்லாம் மொச்சிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி கிச்சனில் ஒவ்வொரு கார்னர்லையும் நம்ம போட்டு வச்சுக்கலாம். கேஸ் அடுப்புக்கு அடியில் கூட ஒரு 2 துண்டு போட்டு வச்சுக்கலாம். நல்ல மணமாகவும் இருக்கும், எந்த விதமான பூச்சிகளும் வராது. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பேஸ்கெட்டில் இந்த மாதிரி வெங்காயம், உருளைக்கிழங்குலாம் போடுவோம் இல்லையா? ஸோ போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே போட்டு வச்சுக்கலாம். மழைக்காலம் அப்படிங்கிறதுனால நம்ம போட்டு வைக்கிற வெங்காயம், உருளைக்கிழங்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை இந்த நியூஸ் பேப்பர் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால் சீக்கிரமாக நம்ம வைக்கிற உருளைக்கிழங்கோ இல்லை வெங்காயமோ கெட்டு போகாமல், அழுகி போகாமல், ஒரு மாதிரி தண்ணி விடாமல் இருக்கும். ஸோ அதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கிராம்பு எடுத்திருக்கேன், ஒரு 5 துண்டு மட்டும் எடுத்திருக்கேன். இதை இடிகளில் வச்சு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப இடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை, ஒன்றும் பாதியமாக இடிச்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணும் போதே நல்ல வாசனையாக இருக்கும். இதை ஒரு கிளீனிங் பர்பஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் நம்ம சேர்த்துருக்கிற கிராம்புடைய வாசனைக்கு எறும்பு தொல்லைகள் சுத்தமாக இருக்காது. மஞ்சத்தூள் ஒரு சிறந்த ஆன்டிபயோட்டிக்குங்கிறதுனால இதையும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம். கிச்சன் கவுண்டர் டாப்பை இதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா எறும்பு தொல்லைகள் சுத்தமாக இருக்காது. அதே மாதிரி மழைக்காலங்களில் கிச்சனுக்குள்ளேயோ இல்லை வீட்டுக்குள்ளேயோ நுழையும் போது ஒரு விதமான பேட் ஸ்மெல் நமக்கு வரும். ஒரு மாதிரி பதுத்து போன மாதிரி ஸ்மெல் வரும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் உங்கள் கிச்சன் முழுக்க வாசனையாக இருக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. இது நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்ல ஒரு கிளீனிங் ஏஜென்ட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். இந்த வாசனைக்கு எந்த விதமான எறும்பு, பூச்சி தொல்லைகள் சுத்தமாக இருக்காது. ஸோ கிச்சனுடைய கவுண்டர் டாப் மட்டும் இல்லை, கேஸ் அடுப்பையும் இதை யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். நல்ல பளிச்சுன்னு இருக்கும். இந்த வாசனைக்கு சுத்தமாக எறும்பு, எந்த விதமான பூச்சியும் வராது. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு சில பேர் மஷ்ரூம் வாங்கினாங்க அப்படின்னா ஜஸ்ட் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே யூஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் எப்போ வாங்கினாலுமே மேலே இருக்கிற அந்த ஸ்கின்னை நல்லா பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரெசிபி பார்த்துடலாம். ஹெவி பாட்டம் பேனாக பார்த்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கலாம். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதோடைய வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 3 பெரிய தக்காளியை நல்லா தின்னா நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. புளிப்பில்லாத கெட்டியான தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வீட்டில் போட்ட தயிராக இருந்துச்சு அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்றா போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1.25 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் ரைஸ்க்கு 1.25 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறமா ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரக சம்பா ரைஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரக சம்பா ரைஸை ஒரு 20 மினிட்ஸ் பிஃபோர் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஹாஃப் லெமன் இது கூட சேர்த்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா வாட்டர் எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுடலாம். 20 மினிட்ஸ் தம் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் குழைவாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜீரக சம்பா ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு ஸ்வீட் பாக்ஸும் 4 வாட்டர் கேனுடைய மூடியும் எடுத்திருக்கேன்.
இப்போ இந்த ஸ்வீட் பாக்ஸில் மார்க்கர் யூஸ் பண்ணி ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு மார்க் பண்ணிவிட்டு கத்தியை சூடு பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா வாட்டர் கேனுடைய மூடியை 4 கார்னர்லையும் வச்சு நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஃபெவிபாண்ட் இல்லைனா வந்து ஃபெவிக்விக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நம்ம என்ன வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரம் கழுவுற சோப்பும் ஸ்க்ரப்பரும் தான் நம்ம வச்சு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்குள்ளே கேப் இருக்கிறதுனால வாட்டரெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். மழைக்காலம் அப்படிங்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்சு ஸ்க்ரப்பர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இல்லைனா வந்து ஒரு பதத்து போன மாதிரி ஸ்மெல் வரும். அந்த கேப்பில் வாட்டரெல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகிடும். சோப்பும் கொலன்னு ஆகாமல் இருக்கும். மழைக்காலம் அப்படிங்கிறதுனால சோப்பு ஸ்க்ரப்பர்லாம் நம்மளால் வந்து வெயிலில் காய வச்சு எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வாட்டர்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகிடும். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சோப்பையும் ஸ்க்ரப்பரையும் தனித்தனி பாக்ஸில் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே பாக்ஸில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் வாட்டர்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா லிட் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது மழைக்காலமாக இருக்கிறதுனால நம்மளால் டெய்லியுமே வீடு துடைக்க முடியாது. ஆல்ரெடி மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால ஒரு ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் நம்ம வீடு துடைச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணால் போதும், வீடு துடைக்கலனாலும் துடைச்ச மாதிரி நல்ல பளிச்சுன்னு மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற டால்கம் பவுடர் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை, கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. வீடு முழுக்க க்ளீன் பண்ணுறதுக்கு நான் இந்த அளவுக்கு டால்கம் பவுடர் எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு நல்ல ஆன்டிபயோட்டிக்ங்கிறதுனால இதை கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் எடுத்துக்கோங்க. நல்லா ஷேக் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு தேவையான க்ளீனிங் மெட்டீரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடு பெருக்கிற தொடப்பத்தில் வீடு பெருக்கிறதுக்கு முன்னாடி 2 பக்கமும் நல்லா தூவி விட்டுக்கோங்க. தூவிட்டு நல்லா தட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்யறதுனால தொடப்பத்தையும் நம்ம நல்லா சுத்தமாக வச்சுக்கலாம். பதத்து போன ஸ்மெல் வராது. தொடப்பம் நல்லா சுத்தமாக இருந்தால் தான் வீடு நம்ம நல்லா சுத்தப்படுத்த முடியும். ஸோ இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடு பெருக்கிறதுக்கு முன்னாடி தொடப்பத்தில் 2 பக்கமும் இந்த மாதிரி தூவிட்டு நல்லா தட்டி விட்டுட்டு இதை யூஸ் பண்ணி நல்லா வீடு பெருக்கிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால வீடு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதே சமயத்தில் நல்ல வாசனையாகவும் இருக்கும். பவுடர் அதிகமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பவுடர் வந்து டைல்ஸ்க்கு வந்து நல்லா வழுக்கும். அதனால் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதை வாசனைக்காக தான் சேர்க்குறோம். மஞ்சத்தூள் வந்து நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறதுனால அதையும் நம்ம சேர்த்துருக்குறோம். பேக்கிங் சோடா நல்ல ஒரு க்ளீனிங் ஏஜென்ட், அதையும் சேர்த்துருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணுறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். அதே சமயத்தில் நல்ல பளிச்சுன்னு இருக்கும். வீடு பெருக்கின மாதிரியும் இருக்கும், தொடச்ச மாதிரியும் இருக்கும். மழைக்காலத்தில் நம்ம தனியாக வீடை பெருக்கி துடைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. வீடு பெருக்கும் போதே தொடச்ச மாதிரி ஆகிடும். இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா டிப்ஸுமே மழைக்காலத்தில் உங்கள் வீட்டையும் உங்கள் வீட்டு கிச்சனையும் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் கூட நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.